அனைவருக்கும் வணக்கம். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் தாங்க விட்டேன். கொஞ்சமாக கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிச்சிருச்சு. பெருங்காயம் 2-3 துண்டு போடுறேன். வெங்காயம் கருவேப்பிலை தலையும் கொஞ்சமாக போடுறேங்க தாளிக்கிறதுக்கு. எங்கள் மாடியிலிருந்து கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்து கொடுத்தாரு. முழு கத்திரிக்காயை 6 கத்திரிக்காய் இருக்குது. 6ஐயும் 4-5 வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், போய் முழுசாகவே தான் இருக்குது. இது ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மண் சட்டியில் போடணும். நல்லா வதங்கிட்டு, கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கின பின்னாடி இந்த சுண்டக்கல்லை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த சுண்டக்கல்லையும் போடணும். மிக்சியோட ஜாரில் சாந்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. சாந்து வந்து ஏர் யூஸ்வல் தான். கொத்தமல்லி தூள், வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், பூண்டு இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு, எண்ணெயிலேயே வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சுங்க. இப்போ இந்த சாந்தை வந்து இதில் ஊற்றியாச்சு. இந்த சுண்டக்கல்ல ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த சுண்டக்கல்லையும் இதிலேயே போட்டுடுறேன். அப்போ தான் இந்த சுண்டக்கல்லில் உப்பு காரமெல்லாம் ஏறும், பிடிக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போடணுங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. கத்திரிக்காய் வெந்த பின்னாடி தான் நான் வந்து புளி ஊற்றணும். புளி வந்து ஒரு டம்ளர் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை வந்து ஊற்றுறேன் நான். ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே இறக்கிற வேண்டியதுதான். சாப்பாடு பக்கத்து ஸ்டவ்வில் ரெடி ஆகிட்டு இருக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட வேண்டியதாங்க. வாங்க சாப்பிட்லாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு, சுண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி வேணால் சொல்லலாம். தேங்க்யூ.